திருப்புகழ் 571. நிராமய புராதன பராபர வராமிருத நிராகுல சிராதிக பிரபயாகி நிராச சிவராஜ தவராஜர்கள் பராவிய நிராயுத புராரி அச்சுதன் வேதா. சுராலய தராதல சர அச்சர பிராணிகள் சொரூபம் இவர் ஆதியை குறியாமே துரால் புகழ் பர ஆதீன கராவுள பராமுக துரோகரை தராசை உற்று அடைவேனோ. இராகவ இராமன் முன் இராவண இராவண ராஜன் உட்குடன் மாய் வென்ற இராகன் மலர் ஆள் நிஜ புராணர் குமரா. கலை ராஜ சொல வாரணர்க்கு இளையோனே சொல் அவ்வாரணர்க்கு இளையோனே. விராகவ சுராதிப பொறாது தவிராது அடு விராயண பராயண செருவூரா. விராவிய குரா அகில் பராரை முதிராவளர் விராலிமலை ராஜத பெருமாளே. நிராமய புராதன பராபர வராமிருத நிராகுல சிராதிக பிரபையாகி நிராச சிவராஜ தவராஜர்கள் பராவிய நிராயுத புராரி அச்சுதன் வேதா. சுராலய தராதல சராச்சர பிராணிகள் சொரூபம் இவர் ஆதியை குறியாமே துரால் புகழ் பர ஆதீன கராவுள பராமுக துரோகரை தராசையுற்று அடைவேனோ. இராகவ இராமன் முன் இராவண ராஜன் உட்குடன் மாய் வென்றிராகன் மலர் ஆள் நிஜ புராணர் குமரா. கலை இராஜ சொல் அவ்வாரணர்க்கு இளையோனே. விராகவ சுராதிப பொராதுத விராதடு விராயண பராயண செருவூரா. விராவிய குராயில் பராரை முதிராவளர் விராலிமலை ராஜத பெருமாளே. இத்திருப்புகழில் ஒவ்வொரு சொல்லிலும் நிராமய இரண்டாவது எழுத்து ரா, புராதன இரண்டாவது எழுத்து ரா, பராபர இரண்டாவது எழுத்து ரா, வராமிருத இரண்டாவது எழுத்து ரா, நிராகுல இரண்டாவது அட்சரம் ரா, சிராதிக பிரபையாகி இரண்டாவது எழுத்து ரா. இதே போன்று எல்லா சொற்களிலும் நிராச சிவராஜ தவராஜர்கள் பராவிய நிராயுத புராரி அச்சுதன் வேதா. ரா 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 என்றே இரண்டாவது எழுத்து ஒவ்வொரு சொல்லிலும் இரண்டாவது எழுத்து பெரும்பாலும் வந்துள்ளது. ரகுகுலத்தைச் சேர்ந்த ராமன் முன்காலத்தில் அழுங்குரல் உடையவனுமான இரவின் கரிய நிறம் உடையவனுமான ராவணன் என்ற மன்னன் அச்சம் கொண்டு மாயும்படி வென்ற அன்புடைய திருமாலின் கண்ணையே மலராக கொண்டு பூஜித்த வரலாற்றை உடைய சிவபெருமானின் மைந்தனே. நூல்கள் மேன்மையுடன் சொல்லும் புகழை உடைய யானை முகத்துடைய விநாயகருக்கு இளையவனே. ஆசையற்றவனே, தேவர் தலைவனே, போர் செய்யாமலே தவிராமலே வெல்ல வல்ல வீர வழியில் விருப்பம் உள்ள திருப்போரூரில் வீற்றிருப்பவனே செருவூரா. விராகவ சுராதிப பொராதது விராதடு விராயண பராயண செருவூரா. செருவூர் வீற்றிருப்பவனே. கலப்புற்று விளங்கும் குரா அகில் என்பனவற்றின் பருத்த அடிமரம் முதிர்ந்து வளரும் விராலிமலையில் வீற்றிருக்கும் ராஜத குண பெருமாளே. ராஜதம் என்பது சத்துவம், ராஜதம், தாமதம் என்ற 3 குணங்களுள் ஒன்று. அது ஊக்கம், ஞானம், வீரம், தவம், தர்மம், தானம், கல்வி, கேள்வி என்ற 8 குணங்களை உடையது. நோயில்லாத பழமையான
எல்லாவற்றுக்கும் மேலான வரம் என்ற இனிமையை தருகின்ற கலக்கம் இல்லாத மேன்மை மிக்க ஒளியாய் விளங்கும் பொருளை ஆசையில்லாத சிவராஜ தவச்செல்வர்கள் போற்றும் ஆயுதம் இல்லாமலேயே முப்புறங்களை எரித்த சிவபெருமான் திருமால் நான்முகன் தேவர் உலகம் மண்ணுலகம் இயங்குபவை நிற்பவையான உயிர்கூட்டங்களின் உருவங்களில் கலந்துள்ள ஆதியான இறைவனை நான் துதிக்காமலே இலை செத்தையை போன்ற அற்ப புகழ் கொண்டு சுதந்திரம் இல்லாத முதலை போன்ற உள்ளம் உடையவராய் அலட்சியம் செய்யும் துரோகிகளை இவ்வுலகத்து ஆசை கொண்டு சேர்வேனோ? அஞ்ஞனம் சேராமல் இருக்க நீ அருள் செய்ய வேண்டும் என்றவாறு திருமால் தன் கண்ணை கொண்டு சிவபெருமானை பூஜித்த கதை. சலந்தாசுரன் என்பவன் திருமால் முதலான தேவர்களை வென்று கைலாயத்துக்கு சென்றார். சிவபெருமான் ஒரு மறையவர் போன்று அவன் எதிரில் வந்து தம் காலால் ஒரு வட்டத்தை நிலத்தில் கீறி இதனை எடு, பின் கைலாயம் செல்லலாம் என்று சொல்ல அவன் அதை எடுக்க அது அவன் கழுத்தை அறுத்து கொன்றது. அத்தகைய சக்கரத்தை தான் பெற வேண்டி திருமால் நாள்தோறும் மலரிட்டு திருவீழிமிழிலை என்ற தலத்தில் தவம் இருந்தார். ஒரு நாள் அர்ச்சனை செய்ய ஒரு பூ குறைந்தது. அதனால் அவர் தம் கண்ணை பிடுங்கி பூவாக அர்ச்சித்து வழிபட்டார். திருமாலின் கண்ணையே மலராக கொண்ட பழமையானவர் சிவன். அதனால் அவர் தம் கண்ணை பிடுங்கி பூவாக அர்ச்சித்து வழிபட்டதால் சிவபெருமான் அத்திருமாலின் பக்தியை வியந்து சக்கரத்தை அளித்தார்.